விபத்தில் இரக்கமே இல்லாமல் உருண்டோடி வந்த கார். துப்புரவு தொழிலாளி மேல் மோதியதில் நிலை குலைந்த நபர். காவலரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 காவலர்கள். மத்திய பிரதேசோட சாகர் அப்படின்ற பகுதியில சாலையில துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து வந்த ஒரு கார் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த ஒரு துப்புரவு தொழிலாளி மேல மோதிட்டு அங்க இருக்கிற ஒரு தடுப்பு சுவர்ல போய் மோதி நின்று இருக்கு. இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஓடி வந்து இந்த கோர விபத்துல சிக்கின அந்த நபரை உடனே மீட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில டியோரி காவல் நிலைய பொறுப்பதிகாரியான ரோஹித் டோங்ரே கார்ல டிரைவருடைய அடுத்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. காருடைய டிரைவர் சீட்ல யாருமே உட்கார்ல அப்படின்னு சொல்லப்படுது. தலையிலையும் கை கால்கள்லையும் வயிற்றுலையும் அதிகமான காயம் ஏற்பட்ட அந்த தொழிலாளியை மீட்டு உடனே பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. டோங்ரேவியும் மகளிர் காவல் நிலைய தலைவரான ஆனந்த் சிங் அதிகாரியோட கவனக்குறைவால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சதாகவும் கூறப்படுது. டோங்ரே அதுக்கப்புறமா சிங் இவங்க 2 பேரும் பயிற்சி நிகழ்ச்சியில இருந்து திரும்பி வந்திருக்கும் போது சாகர்ல இருக்கிற ராஜ்காட் பகுதியில ஒரு ஹோட்டல்ல உணவருந்திட்டு இருக்கும் போது இந்த விபத்து நடந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த கோர விபத்து நடக்கும் போது காருடைய டிரைவர் காரை பாதுகாப்பான முறையில நிறுத்தாததால தான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பல கண்டனங்கள் எழுப்பட்டு வருது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.